உறவுகளுக்கு வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அம்பேத்கரோட சிலையை திறக்கிறதுக்கு போயிருந்தார். அது வந்து விசிக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டம். அது அங்கே வந்து சிலையை திறக்கிறதுக்கு போனார். திமுகவோட பாடல் ஒழிக்கும் போது அம்பேத்கர் பாடல் மட்டும்தான் அங்கே ஒழிக்கணும் அப்படிங்கிறத விசிக கட்சியினர் வந்து குரல் எழுப்பியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த உதயநிதி யார் அப்படின்னா ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கார், துணை முதல்வராகவும் இருக்கார். அவர் விளையாட்டுத்துறையில் என்னென்னலாம் பண்ணார், இப்போ என்னென்னலாம் மாறுபாடுகள் கொண்டு வந்தார், என்னென்னலாம் புரட்சி திட்டங்கள் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தெரியலை. 5 வருஷம் முடிய போகுது. பார்ப்போம், இன்னும் இன்னும் 6 மாதத்தில் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இது இப்படி போயிட்டு இருக்கும்போது அம்பேத்கர் விளையாட்டுத்துறையில் வந்து திருவேற்காட்டில் இருக்குது. இதை அழிச்சிட்டு அந்த இடத்துல கழிவுநீர் ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிறத அரசு முன்னெடுக்குது. மெட்ராஸில் பொதுவாக இந்த மாதிரியான விளையாட்டுத்துறைகள் மிகவும் குறைவு தான். குறிப்பாக இந்த திருவேற்காட்டில் அம்பேத்கர் விளையாட்டுத்துறைன்றது ஒரு மிகப்பெரிய விளையாட்டுத்துறை. அந்த இடத்துல பல மக்கள் தினமும் வந்து பயிற்சி எடுத்துருக்காங்க, பல மாணவர்கள் அங்கே பயிற்சி எடுக்கிறாங்க. அதை அழிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் வைக்கணுங்கிறது, அதுக்கு பதிலாக மக்கள் பயன்படுத்தாத எவ்வளவோ புறம்போக்கு இடங்கள் அரசுக்கு சொந்தமாக இருக்குது. அந்த இடங்களில் நீங்கள் இதெல்லாம் வைக்கலாம். அதை விடுத்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய, மக்கள் அருகில் வாழக்கூடிய, மக்களோட வாழ்விடங்கள் சுற்றி இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வரதுக்கான தேவை என்ன இருக்குதுன்னு தான் நமக்கு புரியலை. ஒரு பக்கம் அம்பேத்கர் சிலையை திறக்கிறீங்க, இன்னொரு பக்கம் அடுத்த நாளே அம்பேத்கர் பேரில் இருக்கக்கூடிய அந்த திடலையை அழிக்கிறீங்க. உங்களோட அந்த நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியல. இந்த மாதிரியான திட்டங்களை மக்கள் வாழ்விடங்களை கொண்டு வர வேண்டாம். நன்றி.